எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெற்பிள்ளை ரகசியம் 34வது வசனம். 34வது வசனம் சொல்றேன், கேட்டுங்க. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்கள் போலே. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே அப்படிங்கிறதாக பாட்டு. இந்த பாட்டு வந்து இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலன்றது முதலாழ்வார்கள் 3 பேரை சொல்றது. முதலாளர்கள் 3 பேர் வந்து எல்லாம் வந்து அயோனிகர்கள், யாரும் பிறக்கலை, தானா உருவானவா. ஒருத்தர் தாமரை போல உருவாகிறார், ஒருத்தர் கடல் பூமியில இது பூந்தோட்டத்தில் தோட்டத்தில் இருக்கார், ஆவல்புரத்தில் தோட்டத்தில் தரையில் கிடக்கிறார். அவர் தான் இன்னைக்கு அங்கே ஸ்தலசாயிர பெருமாள்னு அங்கே கோயில் இருக்கு. இங்கே மாதவ பெருமாள் கோயிலில் கிணத்துக்குள்ள இருக்கார். பொய்கையில் தாமரை பூல முளைக்கிறார் முழுகிறார்னு சொன்னேன் இல்லையா, அவர். அதே மாதிரி இதில் வந்து பொய்கையில் தாமரை பூல வர்றது வந்து பேயாழ்வார் தான் மயிலாப்பூரில் பிறந்தவர். பொய்கை ஆழ்வார் முதல்ல பொய்கை ஆழ்வார். அவர் வந்து காஞ்சிபுரத்தில் திருவக்காவில் சொன்னவண்ண செய்த பெருமாள் அவர் பிறந்தவர், ஏதோத்காரி, அந்த சன்னதியில் பிறந்தவர் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் வந்து இதில் பிறந்தவர், நம்ம மகாபலிபுரத்தில் ஸ்தலசைன பெருமாள் கோயில் இருக்கே, அங்கே பிறந்தவர், அங்கே பூந்தோட்டத்தில் பிறந்தவர். பேயாழ்வார் தான் சொன்னேன் இல்லையா, இதில் மயிலாப்பூரில் கிணத்துக்குள்ள பிறந்தவர், தண்ணியில் பிறந்தவர். தண்ணியில் கிணத்துக்குள்ள அவருக்கு இன்றைக்கும் அவர் வந்து ஒரு தாமரை பூவில் தான் அவரும் இருக்கார், பூவில் பிறந்தவர் தான். மொத்தத்தில் யாரும் அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை. இவதான் பழைய ஆழ்வார்கள். இவா வந்து ஆக்சுவலாக இவாளை வந்து துவாபரத்தை கடைசியிலேயே பிறந்துட்டா இவான்னு சொல்கிறா. அது அப்படியாக குறிப்புகள் இருக்கு. இவங்களுக்கு பேர் பாலை தமிழர்கள்னு பேர். பாலை தமிழர்கள்னா பழைய ஆழ்வார்கள் அர்த்தம். பாலை தமிழர்கள்னு பேர் இவா பேர். பொய்கை வந்து ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். பேயாழ்வார் வந்து ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் மகாபலிபுரத்தில் பிறந்தவர் பூதத்தாழ்வார். பேயாழ்வாரில் பூதத்தாழ்வார். பேயாழ்வார் சதய நட்சத்திரத்தில், அதே மாதிரி ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் இங்கே மயிலாப்பூரில் இருக்கு பாருங்க, அங்கே பிறந்தவர். அங்கே குளத்தில் பிறந்தவர். இன்னைக்கு கணத்துக்குள்ள பேயாழ்வார் சன்னதி கணத்துக்குள்ளே இருக்கும். பேயாழ்வார் பிறந்த நாளைக்கு அந்த ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் அங்கே திருமஞ்சனெல்லாம் போடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா கணத்துக்குள்ளே இறங்கி போடுவா. கணத்துக்குள்ளே ஒரு பெறை மாதிரி கட்டி அந்த பெறைக்குள்ள சன்னதியை வச்சிருப்பா. இன்னைக்கும் இருக்கு, இப்பயும் இருக்கு. பேயாழ்வார் சன்னதி ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் மாதவ பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க, அங்கே இருக்கு. இது மாதிரி இது அவ 3 பேர் பிறந்தவா. இவா 3 பேர் வந்து அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் பிறந்தவா. முதலாளர்கள் 3 பேர். இவா 3 பேர் அயோனிஜர்கள், 2வது யோகிகள். இவா வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டா, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு ராத்திரியில் அவள் யோகிகளுக்கு என்னென்னா, அவளுக்கு இருக்கிற ஒரு இது மரபு என்னன்னா, ஒரு ராத்திரி தங்கி நேரத்தில் இன்னொரு ராத்திரி தங்கக்கூடாது. இன்னைக்கு காத்தால வந்தாலும் இன்னைக்கு பகல் பூரா இருந்துட்டு, இன்னைக்கு ராத்திரி பூரா இருந்துட்டு, நாளைக்கு பகல் பூரா இருந்துட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்டு நாளைக்கு நைட்டு வேற எங்கேயாலும் போய் தங்கத்துக்கு போயிடுவாள். அங்கே இருக்க மாட்டா. அந்த மாதிரி போயிட்டே இருப்பாள் அவள். அது மாதிரி அதான் அது எதேச்சியாக போயிட்டு இருப்பாள். அதே மாதிரி அவள் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறா, இதில் பூமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பொய்யாழ்வார் முதல்ல போகிறார், திருக்கோயிலுக்கு போகிறார். நல்ல மழை கொட்டுறது. திருக்கோயிலுக்கு போனால் அங்கே கோயில் நட சாத்திடுறா. நட சாத்தின உடனே அங்கே வரார். அங்கே வெளியில் வந்தவுடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அங்கே அது இருந்துட்டு ராத்திரி அவங்க எல்லாம் நம்ம கிளம்பிடுறோமே, சரி கோயில் சாத்திருக்கு, வேற மட்டும் கோயில் சாத்தியாச்சு, நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம் இல்லையா. நம்ம அது மாதிரி ப்ரோக்ராம் வச்சுட்டு வரோம், நம்ம மேலே தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவள்லாம் என்னென்ன பெருமாள் சேவிக்கிறது தான் குறி. ராத்திரி தங்கிட்டு காத்தால எழுந்து பெருமாளை சேவிச்சுட்டு போகணுன்ட்டு என்ன பண்ணுறேன், ராத்திரி தங்கத்துக்கு பார்க்குறேன். அங்கே மிருகண்டி மகரிஷி ஆசிரமம் இருக்குது. மிருகண்டி மகரிஷி ஆசிரமம்னா அது சின்ன குடில், அவ்வளோதான், வேற ஒன்றும் அங்கே கிடையாது. அங்கே தங்கத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு என்ன நீங்கள் தாராளமாக தங்கிக்கலாம், இங்கே இடைக்கழி இருக்குது. இடைக்கழினா திண்ணை, கொத்த திண்ணைன்னு பாருங்க, அதுதான் இடைக்கழி. அந்த காலத்தில் வீடு எல்லாம் திண்ணை வச்ச வீடுகள் தான் இருக்கும். ஒரு சைடு பெரிய திண்ணை இருக்கும், அதில் தொம்பு கூடு, நெல் கூடு, அந்த நெல் கூடு வச்சிருப்பா. இன்னொரு ஒத்த திண்ணை ஒன்று இருக்கும், அதுதான் இடைக்கழின்னுவா. அந்த இடைக்கழியில் இடம் வச்சுட்டு இங்கே தங்கிக்குவா, காத்தால பெருமாளை சேவிச்சுட்டு போங்கன்னுவார். சரி போய் அங்கே போய் படுத்துட்டு இருப்பார். அங்கே போய் படுத்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம்
அந்த இடத்துக்கு இதே இவர் ஒரு பூதத்தாழ்வார் வருவார் தேடி. பொய்யாழ்வார் பேயாழ்வார் வருவார். பேயாழ்வார் வந்து அங்கே கேட்பார். அதே மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்து ஒரே மழையா இருக்கு, ராத்திரி பெருமாளை சேவிச்சு போன காத்தால தங்கத்துக்கு இடம் இருக்குமான்னு கேட்குறாரு. அவர் மிருகண்டு மகரிஷி என்ன பண்றாரு, என்ன பண்றது, ஒருத்தர் இருக்கார், நீங்க 2 பேரும் உட்காந்து, ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, நீங்க 2 பேரும் உட்காந்துக்கோ அப்படின்னா, ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருக்கும் போதே அவர் எழுந்துருவார். பொய்யாழ்வார் எழுந்து நம்ம 2 பேரும் உட்காந்து இருக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுவார். 2 பேரும் உட்காந்துப்பா அவளுக்குள்ள எடுத்து போத்து போயிட்டு அவருக்கு எனக்கு மிருகண்டு மகரிஷிக்கு எனக்கு ஆகாதானவா இருங்கொண்டு அவர் உள்ள போய் படுத்துட்டுருவார். அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பூதத்தாழ்வார் அங்கே வருவார். அவர் வந்து இதே மாதிரி மிருகண்டு மகரிஷிக்கு கேட்பாரு, எங்கேயாலும் தங்கத்துக்கு ஒரு இடம் வேணும் வாங்க 3 பேர் வந்துட்டோன்னு. அங்கேயா இடமே இல்லை. மிருகண்டு மகரிஷி உள்ள ஒரே ஒரு ரூம்ல அவர் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கும் அது சின்ன இது அவரோட இது. இடைக்கையில 2 பேர் இருக்கா. பூதத்தாழ்வார் வந்து கேட்கறான்னு தெரிஞ்ச உடனே பேயாழ்வாரும் பேயாழ்வாரும் பொய்யாழ்வாரும் ஒன்னா சேர்ந்து 3 பேரும் நின்றுக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை வாங்குவோன்னு கூப்பிடுவா. உடனே சரி இன்னுக்கு போயிடுவா, உட்காந்து 3 பேர் நிற்பா. 3 பேர் நின்னப்புறம் 4வது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பெரிய உருவம் வருது. இவாளுக்கே தெரியல, ஒரு நெருக்கடி கொண்டாடுது. 3 பேரும் அப்படியே இடிச்சுட்டு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியல, இது என்ன இப்படி திடீர்னு நன்னா நம்ம 3 பேர் நின்று பேசிட்டு இருந்தோம், திடீர்னு ஒரு இடம் நெருக்கடி ஏற்படுறது என்னன்னு பார்த்தா என்னன்னு புரியாதுன்ன உடனே என்ன பண்ணுவா, யார் இது, ஏன் இப்படி எங்களை போட்டு அழுத்துறா, யார் இது, என்ன ஏதாவது பேயோ போதுமோன்னு நினச்சிட்டு வா கேட்பான். கேட்கும்போது அங்கே பெருமாள் காட்சி கொடுப்பார். பெருமாள் காட்சி கொடுத்த உடனே அவளுக்கு வந்து அப்படியே இவளோட பக்தியை காட்டுறதுக்காக, இவளோட பக்தியை இவ வந்து ரொம்ப எந்த நிர்மலமா இருப்பா. நிர்மலம்ன்றது என்னன்னா எதுலையும் பற்று இல்லாத தன்மை, நிர்மலமா இருப்பா. இவளை பார்த்த உடனே அதான் அந்த முதலாளர்கள் பாட்டு தான் இன்னைக்கும் முக்கியம். முதல் 100 ஆளுக்கு 100 பாட்டு பாடுறாரு பெருமாள் இது பண்ணி. அதுல முதல் பாட்டு வையந்தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படிங்கிறதாக அவர் பொய்யாழ்வார் பாடுற பாட்டு முதல் பாட்டு. இந்த பெருமாளை பார்த்த உடனே இவர் பாடுற பூதத்தாழ்வார் உடனே 2வது அவர் ஒரு பாட்டு பாடுறார். அவர் என்ன பாடுறார், அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சொல்லே எழுதிரியா நண்புருகி ஞான சுடரோன் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூதத்தாழ்வாரோட அவரோட பாட்டு. இதை கேட்ட உடனே அது அவர் இருக்கார், பேயாழ்வார் அவர் இருக்கார். அவர் உடனே பாடுறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் விளங்க கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று அப்படின்னு அவர் பாடுறார். இவா 3 பேர் அந்த பாடுவா. இப்படி ஆரம்பிச்சு இவா 3 பேர் 100 பாட்டு பாடுறான். இவா 3 பேர் முதல் 100 இதுதான். இந்த 3 பாட்டும் முதல் 100 பாட்டுக்காக நான் திவ்ய பிரபந்தத்தில் 100 பாட்டு, இதுல முதல் 100 பாட்டு இவனை சொல்றாரு. இந்த மாதிரி அவர் பண்ணோடனே அவர் காட்சி கொடுக்குற பெருமாள் இந்த 3 ஆழ்வார்களுக்கும். அதைத்தான் அவன் சொல்றான், அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போல. பெருமாளை சேவிக்க வந்துட்டு பெருமாளை அங்க சேவிக்கல, கோயில போய் சேவிக்கல. ஆனா இடைக்கையில இவா இருந்த இடத்துல பெருமாள் வந்து காட்சி கொடுத்துறாராம். இடைக்கையில நாங்க இருந்த இடத்துல அந்த ஒட்டு திண்ணையில வந்து பெருமாள் காட்சி கண்டார. அது மாதிரி நான் ஏதாவது கண்டேனா, காட்சி என்ன ஏதாவது கண்டேனா, அது மாதிரிலாம் நான் ஒன்றும் காணல. நான் சாதாரண ஒவ்வொரு பிரவசனம் சொல்லும்போது அவன் வந்து நான் ஒரு முயல் புழுக்கன்னுப்பா. நான் ஒரு முயல் புழுக்கேன், வரப்பில் இருந்தானே வயலில் இருந்தானே எங்கே கிடந்தா என்ன யார் கேட்கறதுக்கு இருக்கா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் என்ன அந்த மாதிரிலாம் பண்ணவளா அப்படின்னு. இது முதலாளர்கள் ஸ்டோரி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது தெரிஞ்சவொடனே ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவர் சொல்ல கேட்டுருக்காரு. சரி அம்மா நீ இன்னும் சொல்லு இன்னும் வேற என்ன சொல்லு அப்படின்னு. இல்லை இப்பயும் நீ போகக்கூடாது, நீ சொல்லு எனக்கு சொல்லு இன்னும் சொல்லுன்னு உடனே அவள் அடுத்த பிரசனத்தை சொல்ல ஆரம்பிப்பான். இதுதான் இந்த பாட்டோட இது. என்னன்னா இவரோட 34வது பிரவசனம் என்னன்னா, இடைக்கையில் கண்டேனோ முதலாளர்களைப் போலே அப்படிங்கிறதாக இந்த 34வது பிரவசனம். நாளைக்கு 35வது பிரவசனம் பார்ப்போம். தேங்க்யூ.